ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விலாக் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் டீப் க்ளீனிங்கோட ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு அப்புறம் குக்கிங், அப்புறம் இன்னும் ஒரு சில க்ளீனிங் ரொட்டீன்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் விமென்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா, நம்மளோட சேனலில் ஹோம் மேக்கர்ஸ்க்கும் ஒர்க்கிங் விமென்க்கும் அவங்களோட டே எப்படி கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அவங்களோட வேலைகள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 2 வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டேன். பட் அதில் ஒரு சிலர் வந்து ஒர்க்கிங் விமென்காகவே ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி இதே கமெண்ட்ஸ் வந்து அப்பப்போ நம்மளோட வீடியோஸில் கமெண்ட் பாக்ஸில் வரும். ஸோ தட் ஒர்க்கிங் விமென்காகவே ஸ்பெஷலாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் ஒர்க்கிங் விமென்க்கான டைம் மேனேஜ்மெண்ட் பற்றினது, அவங்களோட ஒர்க் லோடை எப்படி அவங்க கம்மி பண்ணிக்கலாம், அவங்களோட டே டு டே லைஃப்பில் எல்லா வேலைகளையும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஒர்க்கிங் உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அவங்களுக்கு வீட்டில் மட்டும் இல்லை, வெளியில் போய் ஒர்க் பண்ணிட்டு வர இடங்கள்லையுமே நிறைய ப்ரெஷர் இருக்கும். அதை தாண்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள், குழந்தைங்களை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டுக்கு தேவையானதை பண்ணணும், வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க் ப்ரெஷருமே எல்லா நாளுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அப்போது ஹோம் மேக்கர் கேட்பீங்க, எங்களுக்கு மட்டும் அதெல்லாம் ப்ரெஷராக இருக்காதா அப்படின்னு. கண்டிப்பாக இருக்கும். பட் நமக்கு கூட ஏதோ ஒரு டைம் வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்கும். ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாம் வெளியில் கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு டைம் நமக்கான டைம் கிடைக்கும். ஒரு சின்ன டைம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்க முடியும். பட் ஒர்க்கிங் விமன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளையும் பார்த்துட்டு வெளியில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து திரும்பவும் வீட்டில் வேலைங்களை பண்ணி முடிச்சுட்டு அந்த தூங்குகிற டைம் மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு டைமாக இருக்கும். அதுவுமே வந்து எவ்வளோ பேர் கரெக்டாக அந்த ஒரு 8 ஹவர்ஸோ 7 ஹவர்ஸோ தூங்கி எழுந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய பேர்த்துக்கு அந்த தூக்கம் கூட இல்லாமல் தான் அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒர்க்கிங் விமன் வந்து நிஜமாகவே வந்து ஒரு சூப்பர் விமன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சூப்பர் விமன்ஸ்க்கான டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட டே டு டே லைஃப்பில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் ஒர்க் லோடை எப்படி கரெக்டாக பிரித்து பண்ணலாம், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த்தை, முக்கியமான விஷயம், உங்களோட ஹெல்த்தை எப்படி நீங்கள் ரெகுலராக கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் தான் இப்போது ஒவ்வொரு டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸோட இன்னொரு அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் வரும் இல்லையா, அது வந்து கனெக்டடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் எந்த பாயிண்ட்ஸுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் விமனுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங்லேயும் க்ளீனிங்லேயும் நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. இந்த குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பிளானிங் தான் உங்களுக்கு நிறைய டைம் சேவ் பண்ணுறதுக்கும் சரி, உங்களோட அந்த மார்னிங் டைம் டென்ஷனை கம்மி பண்ணுறதுக்கும் சரி, ஒரே வழி இந்த பிளானிங் தான். ஸோ ஒரு வாரத்துக்கு தேவையான மீல் பிளானை நீங்கள் சாட்டர்டேவோ சண்டேவோ ரெடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் மீல் பிளான் ரெடி பண்ணும்போது 2 விஷயம் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று, சிம்பிளாக இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 1 பாட் ரெசிபீஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ரொம்ப நேரம் நின்று சமைக்கிற மாதிரியான தோசை, சப்பாத்தி, பூரி இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லாமல் வாரத்தில் 1 or 2 days இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் சமையல் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் வந்து கிடைக்குது, சீக்கிரமாகவே நீங்கள் நினச்ச டைம் விட முன்னாடியே சமையலை முடிச்சிட்டிங்க அப்படின்னா, டைம் இருக்கே இன்னொரு டிஷ் பண்ணலாமா, வீட்டில் இருக்கவங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு நினச்சி அடிஷ்னலாக இன்னொரு டிஷ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அது மூலமாக இன்னொரு டைம் எடுக்கும். ப்ளஸ் அது மூலமாக நீங்கள் டயர்டாகவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கவங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அப்படின்றது ஒரு நியாயமான விஷயந்தான். பட்
அந்த டைமில் உங்களோட ஹெல்த்தை பற்றியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்டான டைம் பற்றியும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஒரு வீக்கெண்ட்லேயோ இல்லை உங்களுக்கு எப்போ டைம் ஜாஸ்தியாக கிடைக்குதோ அந்த டைமில் அவங்களுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக பண்ணி கொடுங்க. அவங்களும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இந்த மீல் பிளானிங் வந்து எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ரெசிபீஸ் வந்து எப்படி மீல் பிளானிங்கில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது, சிம்பிளான ரெசிபீஸ் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளோட குக்கிங் சேனல் பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல், அந்த சேனலை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஒன் பாட் ரெசிபீஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரியான ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டைம் கிடைக்கும்போது விசிட் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒன் பாட் ரெசிபீஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ், ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய அதே நேரம் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபீஸ்னு நிறைய 600+ ரெசிபீஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அதில் போய் பாருங்கள். அது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதிலிருந்து கூட நீங்கள் சில சிம்பிளான ரெசிபீஸை வச்சு உங்களோட மீல் பிளானிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். டைம் மேனேஜ் பண்ணுறதுல அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது க்ளீனிங் பற்றி. க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் உமனுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியான டைம் தான். அந்த காலையில் ஒரு டைம், அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற டைம், தூங்க போகிறது வரைக்குமான ஒரு டைம் இருக்கும். இந்த டைம்குள்ளே க்ளீனிங் வேலைகளை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்களே பிரித்து வச்சு உங்களோட க்ளீனிங் வேலைகளை பண்ணுங்கள். சமையல் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஈரத்துணி வச்சு கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஒரு தடவை ஸ்டவ்வோடு சேர்த்து தொடச்சி விட்டுட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணுற வேலைகளை தொடவே வேண்டாம். இந்த ஒரு சின்ன வைப் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் நீங்கள் வரும்போது அந்த கிச்சன் கவுண்டர் டாப் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ப்ளஸ் பாத்திரங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கம்மியான பாத்திரங்கள் யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் வந்து சமையலில் ஒன் பாட் ரெசிபீஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நிறைய பாத்திரங்கள் பொரிக்கிறதுக்கு வதக்கிறதுக்குன்னு நிறைய எடுக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது சைட் பை சைடாக முடிஞ்ச வரைக்கும் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு 4 பாத்திரத்தை க்ளீன் பண்ணி போட்டுடலாம். அப்புறம் க்ளீனிங் வேலைகளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். வீட்டில் எந்த ஒரு க்ளீனிங் வேலைகள் பண்ணாலும் ஒர்க்கிங் விமனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு திரும்ப திரும்ப ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருக்காதீங்க. இன்னும் இதை ஒரு தடவை க்ளீன் பண்ணால் நீட்டாக இருக்குமா, இன்னும் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இல்லாத மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருந்தால் போதும். ப்ளஸ் நம்மளோட இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் வந்து ஹைஜீனிக்காக இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட எந்த ஒரு வேலையும் பண்ணுங்கள். அப்போது உங்களோட க்ளீனிங் வேலைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காத மாதிரி இருக்கும். ரெண்டாவதாக ஒர்க் லோட் பற்றி பேசணும். வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய வேலைகள் பெண்டிங்லே இருக்குது. நிறைய வேலைகள் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்கான டைம் எனக்கு இருக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் டெய்லியும் நான் நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப டயர்டாயிடுறேன், என்னோடய ஒர்க் லோட் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்புவீங்க. இதுக்கு மெயினான காரணம் என்ன, அந்த ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதை சரி பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களோட ஒர்க் லோடு வந்து கம்மியாயிடும். இதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, உங்களுக்கு டெய்லி வீட்டில் என்ன வேலைகள் பண்ணணும் அப்படின்றத பற்றி சரியான ஒரு ஐடியா இல்லாதது தான். உங்களுக்கு என்னென்ன வேலைகள் டெய்லி பேசிஸில் பண்ணினா நம்மளோட வீடு க்ளீனாக இருக்கும், வாரத்தில் ஒரு தடவை ஒரு வேலை பண்ணோம் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக நீட்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு சில வேலைகள் தோணும். பட் அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஐடியா இல்லாமல் இருப்போம். இதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் ரொட்டீன் தான். எல்லா வேலைகளையும் ஒரு நோட்டில் எடுத்து எழுதுங்க. என்னென்ன வேலைகள் வீட்டில் இருக்குது, இதில் என்னென்ன வேலைகளை வாரத்துக்கு ஒரு தடவை நம்மளால் செய்ய முடியும், எந்த வேலைகளை டெய்லி பேசிஸில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுத்து செய்ய முடியும் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. அந்த வேலைகளை உங்களோட ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வாங்க. ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பழக பழக அந்த வேலை வந்து உங்களோட மூளைக்கு ஈஸியாகவே அது ஒரு பழக்கமாகவே கொண்டு வர ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் இன்றைக்கி இந்த கிழமை அப்படின்னா இந்த கிழமை இந்த வேலை நம்ம வீட்டில் இருக்கும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய வேலைகள் பண்ணுறதுனால என்னால் இன்னைக்கு இந்த க்ளீனிங் வேலை தான் பண்ணணும் அப்படின்றது என் மைண்டுக்குள்ளே டக்குன்னு வரமாட்டேங்குது, எனக்கு வந்து ஞாபகம் இல்லாமல் போயிடுது
அதனால அந்த வேலையை செய்யாமல் அந்த வேலை பெண்டிங்லே இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு கேலண்டரில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிழமை இந்தந்த வேலை நம்ம வீட்டில் பண்ணணும். ஒரு ஒட்டடை அடிக்கிறதுனா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ பண்ணணும். பட் அதை ரொட்டீனாக பண்ணணும் அப்படின்றதுல மட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க. இல்லை கேலண்டரில் நோட் பண்ணி வச்சாலும் நான் பார்க்க மறந்துடுவேன் அப்படின்னா ஈஸியாக உங்களோட மொபைலில் ரிமைண்டர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் உங்களோட வேலைகளை ஒவ்வொரு நாளைக்கும் ரிமைண்டராக போட்டு வச்சுருங்க. அந்த ரிமைண்டர் அலாரமாக அடிக்கும்போது அதை நீங்கள் எடுத்து பார்த்துட்டு உடனே அந்த வேலையை பண்ணிடுங்க. நீங்கள் அந்த அலாம் அடிக்கும்போது பார்த்துட்டு அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான டைம் கிடைக்காது. அந்த அலாம் என்ன டைம் அடிக்குதோ அந்த டைமே எடுத்து உங்களோட வேலைகளை பண்ணிட்டீங்கன்னா எந்த வேலையும் பெண்டிங்கில் இருக்காது. ப்ளஸ் வீடும் எப்பவும் க்ளீனாக மெயின்டைன் ஆகவும் செய்யும். அப்புறம் உங்களோட அன்றாட வேலைகளில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் முடிஞ்ச வரைக்கும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வேலையை கொடுத்தோன்னா அவங்க சிரமப்படுவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி நம்ம பண்ணுற அளவுக்கு அவங்களால அதை பண்ண முடியாது, திரும்ப நம்ம அந்த வேலையை நாம் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுக்காமல் இருக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் வந்து நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட பழக்குனீங்கன்னா அந்த வேலைகளை அவங்களே ஒரு டைம் கரெக்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கே ஒரு டைம் பீரியடில் புரிய ஆரம்பிச்சிரும், இதெல்லாம் நம்மளோட வேலை, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. எனக்கு வெளியில் ஒர்க் வந்து இவ்வளோ இருக்குது, வீட்டில் இந்த மாதிரி வேலைகள் இருக்குது, இதில் நீங்கள்லாம் எந்த வேலைகளை பண்ணிக்க முடியும், அட்லீஸ்ட் உங்களோட வேலைகளையாவது நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது என்னோடய வேலைகள் வந்து கொஞ்சம் ஈஸியாகும், என்னாலையும் பிரிஸ்காக இருக்க முடியும், என் ஹெல்த்தையும் நான் கொஞ்சம் பார்த்துக்க முடியும் அப்படின்றத அடிக்கடி அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்படி தான் நீங்கள் அவங்கள வந்து ஒரு பழக்கத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக தான் உங்களோட ஒர்க்லோட வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியும். 3வது பாயிண்ட், ஹெல்த் கேர். உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் சரி உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் சரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும், வீட்டில் ஆஃபீஸில் நிறைய வேலைகள் இருந்தாலும் உங்களோட ஹெல்த்துக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுல எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. இல்லை அப்புறமா பண்ணிக்கலாம், நமக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ எதையாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. டெய்லி பேசிஸில் அந்த மீல் பிளான் பண்ணுறீங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு தேவையான ஃபுட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தர் நம்ம கூட உட்காந்து இப்படி சாப்பிடு, டயத்துக்கு நீ வந்து தேவையான சாப்பாடை எடுத்துக்கோ, ஃப்ரூட்ஸ் சாப்பிடு, நட்ஸ் சாப்பிடு, தண்ணி நிறையா குடி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க. நம்ம தான் கவனிச்சுக்கணும். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் வீட்டில் இருக்கவங்கள நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்றதுல நீங்கள் நிறையாவே கவனம் செலுத்துங்க. அப்படி தான் உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்க முடியும். ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் நிறையா எடுத்துக்காதீங்க. மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப சீக்கிரமாக ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே நம்ம லைஃப்பில் இடம் இருக்காது. ஸோ இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.